ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்த போதம் பக்தியா ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல ரொம்ப அழகா திருவாய்மொழி ப்ரோக்ரஸ் ஆயிண்டே இருக்கு. அதுல இன்னைக்கு 4ஆம் பத்துல 9ஆம் திருவாய்மொழி நன்னாதார் முருவலிப்ப. ரொம்ப அழகான திருவாய்மொழி. இப்போ ஒரு திருவாய்மொழிக்கும் ஒரு சங்கதி, ஒரு கனெக்ஷன் பார்க்கணும். நம்ம அந்த கனெக்ஷன் பார்த்தாதான் நம்மளுக்கு புரியும். இதை நல்லா பண்ணிட்டு வந்து இருக்கோம். போன தடவை ஒரு அளவுக்கு ஒரு ரீகேப்பே பண்ணிட்டோம். நம்ம 4ஆம் பத்துல ஸ்பெசிபிக்கா ஆழ்வாரோட பாவனை எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் வந்து சேர்ந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கார், எம்பெருமான் விலகி போனா ரொம்ப சோகமாயிடுறார். அதனால ஒரு கிராஃப் போல ஆழ்வாரோட பாவனையை பிளாட் பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி போங்க, ஏராளும் இறையோனும் அப்படின்ற திருவாய்மொழி இல்லையா? அங்க என்ன ஆனார்? ஆழ்வார் வந்து இது வேண்டாம் அது வேண்டாம், எம்பெருமானோட சம்ஸ்லேஷம் இல்லாத எந்த பொருட்கள் கூட அடியேனுக்கு ஒரு இது வேண்டாம், அடியனுக்கு அந்த பொருள் தேவையில்லை அப்படின்றார். பொருள்னா பொருளா சொல்லல ஆழ்வார். என்ன சொல்றார்? மணிமாமை குறைவிலமே. ஒரு 10 பாசுரம், 11 பாசுரத்துக்கு 11 விஷயத்த லிஸ்ட் பண்ணிடுறார். மணிமாமை குறைவிலமே, மட நெஞ்சால் குறைவிலமே, நிறைவினால் குறைவிலமே, தளிர் நிறத்தால் குறைவிலமே, அறிவினால் குறைவிலமே. எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறார், உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமும் சொல்லிடுறார். கிளர் ஒளியால் குறைவிலமே, வரிவளையால் குறைவிலமே, மேகலையால் குறைவிலமே. அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டார். சொல்லி அடுத்தது என்ன வந்தார் கடைசியில? உடம்பினால் குறைவிலமே. உடம்பே வேணான்ட்டார், உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா மட்டும் எனக்கு. உயிரினால் குறைவிலமேன்னு இந்த ஆத்மாவும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஆழ்வார் கடைசியா சொன்னது ஆத்மா. அப்புறம் மத்த எல்லாம் ஆத்மீகங்கள். ஆத்மீகங்கள்னா ஆத்மாவோட ஆத்மா சேர்ந்தவை மத்ததுங்கள்லாம் இல்லையா? அப்போ அந்த ஆத்ம வஸ்துவும் தேவையில்லை, ஆத்மாவோட சேர்ந்த விஷயங்களும் தேவையில்லைன்னு இதுக்கு முன்னாடி 4ஆம் பத்துல 8வது திருவாய்மொழி ஏராளும் இறையோனுன்ற திருவாய்மொழியில ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானுக்கே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அடியனுக்கும் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ எம்பெருமான் கவராத ஒரு விஷயமும் ஸ்பஷ்டமா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த திருவாய்மொழி வரணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு இடத்துல என்ன சொல்ல போறாரு? இது என்ன உலக இயற்கை, இது என்ன உலக இயற்கைன்னு ஆழ்வார் ரொம்ப வியந்து பேசுறாரு. என்னன்னாக்கா, இப்படி இருக்கா உலகத்துல அப்படின்னு, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாரு ஆழ்வார். அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டாரு ஆழ்வார். இங்க இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன, இப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ எம்பெருமான் விரும்பாத ஆத்ம ஆத்மீகங்கள் ஆழ்வாருக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அதனால ஒரு காரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஆழ்வார். இதெல்லாம் அழிஞ்சு போனா போறோம்ன்ற நிலைமையில ஆழ்வார் இருக்கார் இல்லையா? இப்ப நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருவோம். அதை சம்டைம்ஸ் ரொம்ப தேவையில்லைன்னா ஆத்துக்கு வெளியிலே தூக்கி போட்டுருவோம். இப்ப ஆத்துக்குள்ள தூக்கி போடுற பொருட்களை மறைஞ்சு போகுமா? அது அழியுமா? தொலைஞ்சு போகுமான்னா எப்படி அழியும்? அதான் அது பாட்டுக்கு தான் இருக்கும். அச்சித் பத்து பாரதந்திரி இல்லையா? எங்க தூக்கி போடுறோமோ அதே இடத்துல இருக்கும் நம்ம எடுத்து வைக்கிற வரைக்கும். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு வந்து ஆழ்வாரோட திருவுள்ளம் என்னன்னா, இந்த இந்த இந்திரியங்கள் சரி, அவரோட உடல் சரி, அவரோட ஆத்மா சரி, எல்லாம் அழிஞ்சு போட்டோன்றார். ஆனா அது எப்ப அழிஞ்சு போகும்? எம்பெருமானோட சங்கல்பம் இருந்தா அதெல்லாம் அழிஞ்சு போகும் இல்லையா? ஆச்சா அப்படின்னு அழியல. அப்போ ஆழ்வாருக்குன்னா அது ஆழ்வாருக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கெல்லாமும் அதேதான். ஆழ்வாருக்கு ஒரு பலம் தேவை, எம்பெருமான் தேவை அப்படின்னாலும் அவன் கை பார்த்துதான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆழ்வார் இல்லையா? நம்மளும் அதே மாதிரிதான். ஏதோ ஒரு விஷயம் அழியணும்னாலும் எம்பெருமான் கை எதிர்பார்த்துதான் இருக்கணும் நம்ம.
அப்போ தாமாக ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையிலதான் ஆழ்வார் இங்கேயும் இருக்கார். அப்ப நம்மளால ஒரு முடிவை எடுக்க முடியலன்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன இருக்கும்? ரொம்ப வருத்தம், படு வருத்தம். சரி, வருத்தத்தை நம்ம மட்டும் அனுபவிப்போம்னா, ஆனா சந்தோஷம் தனியா அனுபவிப்போம். நம்ம வருத்தத்தை மட்டும் தனியா அனுபவிக்கவே மாட்டோம். எஸ்பெஷலி ஆழ்வார் எதுக்கா இருந்தாலும் உஷா துணை தேடுறாரு. ஆழ்வார் புலம்பலான ஆழ்வார் தேடுற, சுத்தி முத்தி பாக்குறாரு யார் இருக்கும், குழாங்களாய் அப்படின்னு அடியீருடன் அது முன்னாடி எல்லா நித்தியசூரி கூட்டத்தை எல்லாம் கூப்பிடுறாரு ஆழ்வார் இல்லையா? அந்த மாதிரி இல்ல, இங்க நித்தியசூரிகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. சுத்தி சுத்தி பார்த்தா யாரு இருக்கோமா, நம்மளாம் தான் இருக்கும். நம்மள மாதிரி சம்சாரிகள் தான் சுத்தி சுத்தி இருக்கும். இந்த கண்ணில் பட்ட சம்சாரிகள்லாம் ஆழ்வார் பாக்குறாரு. சரி, ஓகே, ஆழ்வார் கூப்பிடுறாரு. ஓ ரம்யா, வா வா வா, இங்க வா. என்ன ஆச்சு? இந்த மாதிரி எம்பெருமான சம்ஸ்லேஷுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கேன், கிட்டையே வரமாட்டேன்றான் அவன், ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு ஆழ்வார் புலம்புறாருன்னு வச்சுப்போமே. அடியன் அப்படியே பார்ப்பேன் ஆழ்வார. ஆழ்வார் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவர் யாருன்னே நம்மளுக்கு புரியாது, அது வேற கதை. ஆழ்வாரோட நிலை அதுக்கு மேல நம்மளுக்கு புரியவே புரியாது. இப்போ நம்ம கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா, அந்த 10,000த்துல இருந்து எதுக்கு ரூபாவோட கம்பேர் பண்றேன்னாக்கா ஈஸியா நம்மளுக்கு புரியும். இப்போ ஒரு 1,00,000 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அவர் 1000கணக்குல செலவு பண்ணலாம், செலவு பண்ண முடியும் இல்லையா? 10,00,000 ரூபாய் இருக்குன்னா லட்சக்கணக்குல செலவு பண்ணலாம்னு சொல்றோம் இல்லையா? அப்போ என்ன இருக்கோ அதை வச்சுட்டுதான் செலவு பண்றோம் நம்ம. மெட்டீரியலிஸ்டிக்காவே அந்த மாதிரிதான். இப்போ அடியனோட வருத்தம் எல்லாம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ராத்திரி அடுத்தது திருமண பள்ளியில என்ன பண்ணணும், நாளைக்கு காத்தால என்ன பண்ணணும், இந்த எந்த பாசுரம் சொல்லி கொடுக்கணும்னு வேணா வருத்தம் இருந்தா தேவலாம். அந்த மாதிரி வருத்தம் இருக்கா தெரியல. இப்போ அடியனுக்கு என்ன தோணும், ஆழ்வார் இந்த மாதிரி புலம்பும் போது இப்படிதான் கூட வருத்தப்பட முடியும் அப்படின்னு தான் நம்மளால கேட்க முடியும் இல்லையா? ஆழ்வார் எம்பெருமான இழந்துட்டு இருக்கார், ரொம்ப வருத்தமா இருக்கார், எம்பெருமான் கிட்டவே வரல அப்படின்னு. நம்மளுக்கு சம்சாரிகளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளோட சுக துக்கங்கள் சாம்சாரிகமான விஷயத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. இன்னும் நம்மளுக்கு இங்க செல்வம் கிடைச்சதுன்னா சுகப்படுவோம், செல்வம் கிடைக்கலன்னா சுகப்பட மாட்டோம், துக்கம் தான். உடம்பு நன்னா இருந்தா சுகம், உடம்பு நன்னா இல்லைன்னா துக்கம். ஆத்ம வஸ்துக்கான சுக துக்கங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோமான்னா சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துன்னா இருப்போம். அதை பார்க்க முடியுமான்னு தெரியல அடியனுக்கு. அடியன் கிட்ட ஆழ்வார் சொன்னார்னா அந்த மாதிரி இப்படி கூடவா ஒரு வருத்தம் இருக்கும்னா நம்ம எல்லாரும் கேட்போம். ஆழ்வாரே அது பதிலும் சொல்லிட்டாரு, இப்படிதான் கேட்கிறோமா நம்ம. அப்போ இங்க இருக்கிறவள்னா இப்ப நம்ம சம்சாரிகள் எல்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு ஓ சரி, அட்லீஸ்ட் இவ சுக துக்கத்தை பத்தி பேசுறா, அப்ப சுகமா இருக்காளா எல்லாரும் அப்படின்னு கேக்குறாராம். கேட்டுட்டு ஆழ்வார் அப்சர்வ் பண்றாரா நன்னா. அப்சர்வ் பண்ணும்போது தெரியுதா, அட்லீஸ்ட் சாம்சாரிக்க விஷயத்தையாவது சுகமா இருந்தா தேவலாமே. என்னன்னா சுத்தமாவே இல்லையா யாருமே. நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, பக்கத்தாத்துல இன்னொரு, நம்மளுக்கு கரண்ட் போச்சா போலியான்றது கவலை கிடையாது நம்மளுக்கு. நம்மளுக்கு கரண்ட் போன உடனே எட்டி பாக்குறது பக்கத்தாத்துலயும் கரண்ட் போயிருக்கா இல்லையா. பக்கத்தாத்துல இருந்தா சந்தோஷப்படுவோமா? மாட்டோம். அப்பாடா ஹோல் தெருவுக்கே கரண்ட் போயிருக்குன்னு சந்தோஷப்படுறோம் நம்ம. ஏதோ ஒண்ணு சோசியல் மீடியா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ண முடியலையா அது வருத்தம் கிடையாது, நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ண முடியலையா பகவத் விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் டைம்னு. எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியறதா முடியலையா அதுதான் அடுத்த கேள்வியா இருக்கும். அதே மாதிரி ஆழ்வார் சொல்ற, இங்க இருக்கிற அட்லீஸ்ட் இந்த சுக துக்கங்களோட சுகமா இருந்தா தேவலாமே. ஆழ்வார் ரொம்ப கண்ணீர் விடுறாராம் திருப்பி நம்மளுக்காக. இதே மாதிரி நிறைய பதிகங்கள் முன்னாடி பார்த்திருக்கோம். ஆழ்வாரே துக்கப்பட்டு இருக்கார், கண்ணுல கஷ்டத்தை வச்சுட்டு இருக்கார். எம்பெருமானோட சம்ஸ்லேஷம்னா எம்பெருமான் கூடறான்னு அர்த்தம், விஸ்லேஷம்னா எம்பெருமான் தள்ளி போறான்னு அர்த்தம். ஆழ்வாருக்கு எப்பவுமே எம்பெருமானோட கூடி இருக்கிறதுலதான் ஆசை, விலகி போனா ஆசையே கிடையாது. நிறைய இடத்துல பின்னாடி என்ன பார்த்திருக்கோம், அப்புறம் சுத்தி சுத்தி பாக்குறாரு. அம்மா படுற கஷ்டமே பரவாயில்லன்னு ஆழ்வாருக்கு தோணிருக்கு. முன்னாடி 3ஆம் பத்துல முடியானேல பகவானை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. அவன் புலன்கள்னா நம்ம புலன்கள் எல்லாமும் பகவானை எதிர்பார்க்கறதுன்னு சொன்னாரு இல்லையா, புலம்புகிறதுன்னு ஆழ்வார் ஆரம்பிச்சார். அப்புறம் அடுத்தது என்னாச்சு, 3ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி, இதே 10 பதிகங்கள் முன்னாடி போங்க, சொன்னால் விரோதம் இதுன்னு ஆரம்பிச்சார். ஆனாலும் சொல்லுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு இல்லையா. நல்ல வேளை நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இல்ல, நான் உலகத்தார பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு. அடுத்தது ஜன்மம் பல பல ஏற்பட்ட பேர் எனக்கு கிடைச்சிருத்தேன் பெருமான். சோ சுத்தி சுத்தி ஆழ்வார் பார்க்கும்போது ஆழ்வாரோட சுக கஷ்டங்களோட நம்மளோட சுக துக்கங்கள் ஆழ்வார ரொம்ப பாதிக்கிறதுன்னு ஒரு தடவையும் பாக்குறோம்.
இந்த இடத்துல அடியன் கிட்ட நேத்தி கோத்த ரொம்ப அழகான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பாதி பதில் இந்த பதிகத்துல இருக்கு. ஆனா அவ இன்னைக்கு இல்ல. என்னன்னாக்கா உடனே ஆழ்வாருக்கு தோன்றதான், இப்படி எம்பெருமான் இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இருப்பானா, இத எப்படி அவனால சகிச்சுக்க முடியாது, ஒரு க்ஷணத்துல அவன் பண்ணிடலாமே எல்லாமே அப்படின்னு பாக்குறாரு ஆழ்வார். கரெக்ட் தான். எம்பெருமான் சர்வஞன் சர்வசக்தன், எல்லாத்தையும் அகடி தகடனா சாமர்த்தியம் எல்லாத்தையும் அவனால பண்ண முடியும் இல்லையா? ஒரு சங்கல்ப மாத்திரத்துல அவன் வாமன அவதாரம் எடுக்கிறான். சங்கல்ப மாத்திரத்துல உலகங்கள் எல்லாம் தாண்டி அளக்க முடியறது அவனால இல்லையா? அப்போ ஆழ்வார் சொல்ற, எதனால எம்பெருமான் வெறுமை இருக்கான் எதுவுமே பண்ணாம, எல்லாத்தையும் இந்த துன்பத்துல இருந்து ஒரு க்ஷணத்துல விளக்கிடலாமே. ஆனா அவன் விளக்க மாட்டேங்கிறான். எம்பெருமான் is just keeping quiet, seeing all of us suffer. Why should he do that? ஆழ்வார் is constantly asking this question. எம்பெருமான் சொல்றான், எனக்கு மட்டும் என்ன ஆசையான எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறத பாக்குறது இல்ல, எனக்கு ஒரு ஆசையும் இல்ல, எனக்கும் எல்லாரையும் இந்த துக்கத்துல இருந்து இந்த பெருங்கடல்ல இருந்து தூக்கின்னு அவளதான் எடுத்துன்னு போகணும்தான் ஆசை. நான் இதெல்லாம் ஆசையே படலையே அப்படின்றான். ஆனா எம்பெருமான் இங்கதான் ஒரு செக் வைக்கலாம். ஆமா, நீ கோதையில பார்த்த மாதிரி ட்விஸ்ட். எம்பெருமான் கிட்ட ஆல்வேஸ் ட்விஸ்ட் தான். அவர்களோட அனுமதி இல்லையே எனக்கு, அவரோட அனுமதி தந்தாதானே என்னால பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஆழ்வார் யோசிக்கிறார், அனுமதி தரணுமா இதுக்கெல்லாம் அப்படின்னா, எம்பெருமான் என்ன பண்றான்னா, இப்ப நம்ம ஏதோ போய் கேட்கும்போது மோட்சத்தை கொடுத்துடுறான்னு வச்சுக்கோங்களேன். நான் உன்னை கேட்கவே இல்லையே மோட்சம்லாம் தான் நம்ம நிற்போம் இல்லையா? நான் உன்கிட்ட எதுக்கு வந்தேன்? ஒரு 10 மூட்டை அரிசி, ஏதோ சம்திங் வாட் எவர் வி வாண்ட் இல்லையா? ஒரு 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 4 பேக்கெட் கோல்டு, இப்ப பேக்கெட் கேஜி கணக்கா கோல்டு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பையனுக்கு வரணும், வாட் எவர். இதுதான் நம்ம போய் கேட்கக்கூடிய விஷயமே பெருமான் கிட்ட. புருஷார்த்தம் அப்படின்னா என்ன? ஒரு புருஷனாலே படுமது ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? ஒரு அர்த்திக்கனா பிரார்த்திக்கப்படும் ஒரு விஷயம் படுமா ஆனா அதுதான் புருஷார்த்தம். அப்போ அந்த புருஷார்த்தத்தை நம்ம ஆசைப்படணும். புருஷ அர்த்தம். புருஷனாலேன்னா ஸ்திரீகளுக்கு எல்லாம் சொல்லலாம்னு விட்டுட்டு போக முடியாது. நம்ம புருஷன்னாலே ஒரே ஒரு புருஷன் தான், மற்ற எல்லாரும் ஸ்திரீகள் தான். நம்ம ஆசைப்படணும் எம்பெருமான் கிட்ட. அதுக்காக மோட்சத்தை கூடன்னு ஆசைப்பட வேண்டாம். இந்த துக்கத்திலேருந்து கொஞ்சம் விடுபடுத்து அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தணுமா எம்பெருமான் கிட்ட. எப்படி ஆழ்வார் வெளிப்படுத்துறாரு பாருங்க, அந்த மாதிரி. சோ அந்த புருஷார்த்தத்தை நம்ம விருப்பப்பட்டு கேட்கணும். கேட்டு எம்பெருமான் கிட்ட வெளிப்படுத்தணும்னு எம்பெருமான் ஆசைப்படுறான். அப்போ பகவான் மோட்சத்தை கொடுக்க தயாராதான் இருக்கான். அவன் ஏன் கொடுக்கலன்னா, நம்ம சேத்தனர்களுக்கு இப்போ நம்ம எல்லாம் அச்சேத்தனம் கிடையாது. அச்சித்வத்து பாரதந்திரியம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. ஒரு பேனாவை எடுத்து இந்த இடத்துல இருந்தா 100 வருஷம் ஆனா கூட அந்த பேனா அங்கேயேதான் இருக்கும். அன்லெஸ் சம்மன் மூவ்ஸ் தட் பென் அரவுண்ட். நம்ம அப்படி கிடையாது. சேத்தனர்களுக்கு விருப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. மோஸ்டா வெறுப்பு தான், எல்லாமே இருக்கு. அத கொஞ்சம் வெறுப்பை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம். ஆனா சேத்தனர்களா நம்ம படுற ஆசைய எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு எம்பெருமான் சொல்றேன். சரி, இப்போ ஆழ்வார் யோசிக்கிறார். ஆழ்வார் கிட்டேயே விளையாட்டா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆழ்வார் யோசிக்கிறார், சரி அவளால் தான் ஆசைப்படல, நான் ஆசைப்படுறேனே, என்ன இங்கேந்து கூட்டின்னு போயிடுன்னு ஆரம்பிக்கிறார் ஆழ்வார் திருப்பி இந்த பதிகத்துல. அதுதான் இந்த பதிகம். என்ன பதிகம்? நன்னாதார் முருகலிப்ப அப்படின்றது. இவை என்ன உலக இயற்கை, இவை என்ன உலக இயற்கைன்னு அப்பா இப்படிலாம் கூடவா இருக்க முடியும்? இவங்களுக்குதான் ஆசை இல்லை, நீ கூட்டின்னு போல. ஆசை இருந்தா கூட்டின்னு போறேன்னு நீ சொல்ற, அதனால என்ன கூட்டின்னு போயிடு, எனக்கு ஆசை இருக்குன்னு ஆரம்பிக்கிற. எனக்கு இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஆழ்வார். இது அடியனோட ஒன் ஆஃப் த ஞானாச்சாரியர்கள் பரவஸ்து சுவாமி ரொம்ப அழகா சொல்வார். இது டைரக்ட் ரிலேஷன் கிடையாது, ஆனா ஒரு சாமியம். என்னன்னாக்கா, குரோர் எத்திர பரிவாதக அப்படின்னு ஒரு ஸ்மிருதி. என்னன்னா ரொம்ப அழகான மனுஸ்மிருதி. இதுல கர்ணோ தத்ர பிதாத்தவ்யோ கந்தவ்யவா ததோ ததோன் ததோன்யதக அப்படின்னு சாதிக்கிறார். என்னன்னா குரோர் எத்திர பரிவாதம். இதெல்லாம் இந்த காலத்துல நடக்கிறதானா நன்னாவே நடக்கிறது. ஏதோ ஒரு குரு, யாரோ ஒரு ஞானாச்சாரியன் அவளை பத்தி நிந்தாவாபி பர்வததே அப்படின்னா என்ன? யாரோ ஒருத்தர் குருவை நிந்திச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. நிந்திக்கிறதுனா someone is accusing of their own குரு.
2 things we can do. ஒண்ணு காதை மூடிக்கலாம். கர்ணோ தத்ர பிதா தவ்யோ கந்தவ்ய வா தத்தோந்தே வா தத்தோன்யதஹ. என்ன இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து இமீடியட்டா கிளம்பி போயிடலாம். We should move away from the place or close our ears if someone is talking ill about our ஆச்சாரியர்கள், or even if they are not ஆச்சாரியர்கள், any ஆச்சாரியர்கள், even if we don't know about them. These 2 things we can definitely do. அதே மாதிரி இந்த இடத்துல சாமியம் என்னன்னா, ஆழ்வாருக்கு சம்சாரிகளோட எல்லாம் இருக்க பிடிக்கல. என்ன பண்ணலாம்? ஒண்ணு காதை மூடிக்கலாம். காதை மூடினாலும் இதே இடத்துலதான் ஆழ்வார் இருக்க போறார். என்ன சொல்றார்? விலகி போயிடலான்னு பாக்குறார். குரோயத்ர பரிவாதக, அந்த மாதிரி என்னையும் விலக்கி விட்டுறேன் இந்த சம்சாரத்துல இருந்து அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகா இந்த சாமியம்னா இந்த மாதிரி என்ன இங்கேருந்து கூட்டின்னு போயிடு அப்படின்றது யாரோட நிர்வாகம் பார்த்தீங்கன்னா, நம் பிள்ளை ஈட்டுல ரொம்ப அழகா காமிக்கிற. இது கூரத்தாழ்வானோட நிர்வாகம். என்ன கூரத்தாழ்வானோட நிர்வாகம் அப்படின்னாக்க, கூரத்தாழ்வான் இந்த மாதிரிதான். என்னன்னா, இது ரொம்ப அழகா ஒரு சரித்திரம் காட்டுறார். ஆழ்வான் தான் ஓரிடத்தே வழி போகா நிற்க, ஒரு இடத்துல போகிறதுக்காக நின்று இருக்காரு ஆழ்வான். என்ன பாக்குறார்? ஒரு சர்ப்பம் தவளையை பிடித்து கூப்பிடா நிற்க. அப்படின்னா என்ன? ஒரு சர்ப்பம்னா ஒரு ஸ்னேக். இட் ஹஸ் கேப்சர்ட் அ ஃப்ராக். ஸ்னேக் வந்து கேப்சர் பண்ணிட்டு அத. ஆனா இது என்ன பண்றது? இது ஆறறிய கூப்பிடுகிறது. இதுன்னா இந்த இடத்த தவளை. இந்த தவளை கத்தின்ண்டே இருக்கான். சர்ப்பம் வந்து அது புடிச்சிருக்கு, கேப்சர் பண்ணிட்டு. ஆனா இந்த தவளை கத்தின்ண்டே இருக்கு. கூரத்தாழ்வான் இதை பாக்குற. இது ஆறறிய கூப்பிடுகிறது என்று மோகித்தானும் இவ்வாழ்வான் பிரகிருதிக்கு சேருமே இவர் நிர்வாகமும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழ்வானோட ஒரு பிரகிருதி, அவரோட ஸ்வரூபம், நேச்சரே பார்த்தீங்கன்னாக்க சுவாவமாவே யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டார்னா ஆழ்வானால அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியாது. அப்போ இந்த தவளைய பாக்குறாரு அவர். யாரோ வந்து இதை காப்பாத்த போறாள்னு, யார் இதை காப்பாத்த போறா? ஆனாலும் இது கூப்பிட்டுட்டே இருக்கே. ஐயோ பாவம், பாம்பின் வாயில அகப்பட்டுன்றதுக்கு அப்புறமும் பாம்பின் வாயில அகப்பட்டா என்னாகும்? அவ்வளவுதான், முடிஞ்சிருத்தது இல்லையா? ஆனாலும் அது கத்தின்ண்டே இருக்கே அப்படின்னு ரொம்ப ஐயோ பாவம் பாக்குறாராம் ஆழ்வான். அதே போல இந்த ஆழ்வானோட திருஷ்டாந்தம் ஆழ்வாருக்கு எப்படி இருக்கு? ஆழ்வாரும் கூட தன் துன்பத்தை மறந்து உலகத்தார் துன்பங்களை ரொம்ப சகிக்கவே முடியலையா ஆழ்வாருக்கு. அப்போ இந்த விதமா பாசுரங்களை அமைச்சிருக்காரு ஆழ்வார் அப்படின்னு, ஆழ்வாரோட பிரகாரம் இந்த மாதிரியே அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஆழ்வானோட நிர்வாகம். கூரத்தாழ்வான் என்ன சொல்றார்? ஆழ்வாருக்கு துன்பம் தாங்க முடியல, உலகத்தார பாக்குறார். உலகத்தாரும் துன்பத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த உலகத்தாரோட துன்பங்களை தாங்காம சகிக்காம பாசுரங்கள் பாடுறார் இந்த பதிகத்துல அப்படின்னு ஆழ்வாரோட நிர்வாகம். இப்போ இது ஒரு நிர்வாகம் இருந்தா தாராளமா இன்னொரு நிர்வாகமும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆகும், முடிச்சிடலாம் இது மட்டும். ஆப்போசிட் நிர்வாகம், ஆப்போசிட்னு சொல்லல, 2 நிர்வாகமே உயர்ந்த நிர்வாகம். சமரி பார்க்க போறோம் நம்ம. அடுத்தது எம்பாரோட நிர்வாகம். எப்பவுமே நம்ம பாக்குறோம், ரொம்ப அழகான நிர்வாகம் அவருக்குமே. ஆழ்வாருக்கே துன்பம், ஏன்னா பகவான் விட்டு பிரிந்து விட்டான். எம்பெருமான் வந்து இன்னும் வரல. அதுல ரொம்ப வருத்தம் ஆழ்வாருக்கு. அப்போ சம்சாரிகளும் ரொம்ப துன்பத்துல இருக்கா. இப்போ நம்மளே துன்பத்துல இருக்கோம். இப்போ நம்ம கஷ்டத்துல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு கஷ்டப்படுறவா கிட்ட போய் நம்ம எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆனா அந்த இடத்துல இருக்கிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் சங்கூச்சமா இருக்கும் இல்லையா? அதுதான் எம்பார் சொல்றார். ஆழ்வார் துன்பப்பட்டு இருக்கார், சம்சாரிகள் ரொம்பவே துன்பப்பட்டு இருக்கா. இவர்களோட சேர்ந்து நம்மளும் இந்த இடத்துல இருக்கோமேன்ற வருத்தம் ஆழ்வாருக்கு. அந்த வருத்தத்துல இந்த பாசுரங்கள்லாம் பாடுறார். இப்படிப்பட்ட உலகத்தாரோட சேர்ந்து இருக்கோமே. ஏன்னா ஃபுல்லா சொல்ல போறாரு ஒண்ணும் பணம் காசு வந்துட்டா, நடுவாத்துல தங்க குடம் வந்துட்டா கூட பயத்திலேயேதான் இருப்போமா நம்ம. ஆனா கேட்கறது ஒண்ணு கேட்போம், வந்தாலும் அதுக்கு பயம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு ஆழ்வாருக்கு அந்த வருத்தம் சகிக்க முடியாத ஒரு துன்பம். என்னன்னா இந்த மத்த சம்சாரிகளோட ஆழ்வார போட்டு வச்சிருக்கானே அப்படின்னு. அதோ பரமபதம் அங்கேன்னு வந்து என்ன அவன் கூட்டின்னு போட்டோன்ற ஆர்வத்துல பாசுரங்கள்லாம் ஆழ்வார் செய்திக்கிறார் அப்படின்ற ஒரு நிர்வாகம் காமிக்கிறார். இது எங்க ரொம்ப அழகா கனெக்ட் பண்றான்னா, ஸ்ரீ ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல யுத்த காண்டத்துல உத்பபாத கதாபாணிகி சதுர்பிகி ச ராட்சசைகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல வந்து உத்பபாத கதாபாணிகி
விபீஷ்ண ஆழ்வான் ரொம்ப நாளை சகிச்சுட்டுதான் இருந்தாராம் ராவணனை, இல்லையா? எவ்வளவு தூரம் சகிக்க முடியுதோ அவ்வளவு தூரம் சகிச்சுட்டுதான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, ராஜசபையில இருந்து புறப்பட்டார். ராவணன் கிட்ட இருந்து புறப்பட்டு எம்பெருமான் கிட்ட, சக்கரவர்த்தி திருமகன் கிட்ட விபீஷ்ண ஆழ்வான் வந்தாச்சு. அதே போல இந்த ஆழ்வார் எம்பாரோட நிர்வாகம் நம்ம வீட்டுல காமிக்கிறார். உத்பபாத கதா பாணிகி சதுர்பிஸ் சக ராட்சசைகி. என்னது, இந்த ராட்சசர்களோட இத கொஞ்சம் கூட, சக ராட்சசை கொஞ்சம் கூட சகிக்க முடியலையா விபீஷ்ண ஆழ்வானுக்கு இவ பண்ற கூத்து. அதே போல ஆழ்வாருக்கும் இந்த சம்சாரிகள் பண்ற கூத்து ரொம்ப நெருப்பு போல இருக்கும் இந்த சம்சாரம். அதுல இருந்து வெளிப்பட்டு வரணும்னு ஆழ்வார் ஒவ்வொன்னா ஒரு ஒரு பாசுரங்கள் பாடியிருக்கார் அப்படின்றதுதான் எம்பாரோட நிர்வாகம். சோ மொத்தம் 2 நிர்வாகம். ஒண்ணு தயைன்ற ரொம்ப அழகான ஒரு திருக்குணத்தை காமிக்கிறது. பிறர்களின் துன்பம் கண்டா நம்மளும் துன்பப்பட வேண்டும். நம்மளும் துன்பப்பட வேண்டும்னா நம்ம துன்பப்படுறார் ஆழ்வார் ஆல்ரெடி. அந்த துன்பத்துல மத்தவா துன்பப்பட்டா ஐயோ இன்னும் துன்பம் சகிக்கிறாளே அப்படின்னு அவரால சகிக்க முடியலையா. முக்கியமான குணம் தயை. அதுதான் கூரத்தாழ்வானோட நிர்வாகம். எம்பாரோட நிர்வாகம் யாரு, இது ரொம்ப அழகான நிர்வாகம். எம்பார் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு இருக்கக்கூடாது. நல்ல குணம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்குன்னு உபதேச ரத்தினமாலை. அதே மாதிரி தீய குணம் ஒன்றை, இல்லையா? தீய குணம்னா அப்படி நெருப்பு போல பத்தின்னு வந்துருமா. யாரோட சகவாசம் கூடாதோ அவர்களோட சகவாசம் கூடவே கூடாது அப்படின்றதுதான் எம்பாரோட நிர்வாகம். பிறர்களோட துன்பம் கண்டா நம்ம ஹாசியப்படுத்தக்கூடாது, நம்மளுக்கும் துன்பம் வெளிப்படணும்ன்றது கூரத்தாழ்வான் நிர்வாகம். தயை. யாரோட சகவாசம் வேண்டாமோ அவளோட சகவாசம் அறவே வேண்டான்றது எம்பார் நிர்வாகம். கூரத்தாழ்வான் says Alvar is singing all these pasurams out of daya, out of pity that Alvar has, because Alvar is unable to withstand the the troubled nature that samsarigal are going through, even though he himself is in a troubled state of missing Emperuman. That is Kurattalvan's nirvaham, way of telling how Alvar composed all these pasurams. Whereas Embar is saying that we have to be very clear and we have to take a correct decision as to whom all we should not stay in company with. So Alvar says, these samsarigal, I cannot stay with them, and hence Alvar is singing all these பாசுரங்கள். கடைசியில என்ன சொல்றாரு, எம்பெருமானே அந்த பரமபதநாதன் எப்படி அவனோட இருப்ப ஆழ்வாருக்கு காமிச்சு தரான். அதான் ஆழ்வார் எப்படி ரசிக்கிறார் அதெல்லாம் தான் பார்க்க போறோம். நன்னாதார் முருகலிப்ப நல்லுத்தார் கரைந்தேங்க எண்ணாரா துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை கண்ணாளா கடல் கணைந்தாய் உனகழற்கே வரும் பரிசு கண்ணாவாது அடியேனை பணி கண்டாய் சாமாரே அப்படின்னு ரொம்ப அழகான பதிகம். பத உரை நாளையிலிருந்து அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.